الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. உலகை படைத்து இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பராமரிக்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக, அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறு வாழுமாறும், என்னென்ன தீய காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தற்போது ஒரு குளிர்காலத்திலே நாங்கள் வாழுகின்றோம். மாரிகாலம், குளிர்காலம், மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலம், இந்த மாதிரியான காலத்திலே வாழுகின்றோம். எந்த நாட்டிலே இருந்தாலும் பெரும்பான்மையாக இந்த மாரி காலத்தில் மழை பெய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மழை என்பது ஒரு அல்லாஹ்வுடைய அருள், நீர் என்பது அல்லாஹ்வுடைய அருள். மனித வாழ்வில் நீர் இல்லாமல் வாழ முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த உலகிலே, இந்த பூமியில் 76% தண்ணீராகத்தான் இருக்கின்றது. 24% தான் தரையாக இருக்கின்றது. இன்று கோடான கோடி மக்கள், சுமார் 600 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழுகின்றோம் என்றால் இந்த 24% பூமியில தான் வாழுகின்றோம். எனவே இந்த பூமியில 76% இருக்கின்ற அந்த இடத்தில் முழுக்க முழுக்க தண்ணீராக இருக்கின்றது. பூமியுடைய சுற்றுவட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதும் நாம் தண்ணீருக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் எம்மை விட்டு மிக உயரத்திலே இருக்கின்றது. நாம் இப்பொழுது மலை பிரதேசத்திலே வாழ்ந்தாலும், பார்ப்பதற்கு கடல் நம்முடைய கண்ணுக்கு தெரியாவிட்டாலும், நீர் தேங்கிகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எமக்கு மேலே நீர் இருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் அந்த நீரின் ஊடாக நொடிப்பொழுதிலே எம்மை அல்லாஹ் சோதிக்க முடியும். எனவே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், பாதுகாப்பான பகுதியிலே இருக்கின்றோம், பாதுகாப்பான பிரதேசத்தில் இருக்கின்றோம், மலைகளிலே இருக்கின்றோம் என்று நாங்கள் கங்கணம் கட்டிக்கொள்ள முடியாது, பயப்படாமல் இருக்க முடியாது. நாம் வாழுகின்ற பிரதேசங்கள் எல்லாம் 3 வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, கடலோர பகுதியிலே வாழுகின்றோம். இந்த கடலோர பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு
சுனாமி அந்த கோர விபத்து வந்ததற்கு பிறகு அச்சத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லை, இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்ற நியதி என்பதனால் பயத்தோடும் மஞ்சிக் கொண்டும் வாழக்கூடிய சூழல் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று மலை பிரதேசத்திலே வாழக்கூடியவர்கள், இந்த மலை பிரதேசத்திலே வாழ்பவர்களுக்கும் அவருடைய உள்ளத்திலே ஒரு அச்சம் இருக்கின்றது. எப்பொழுது இந்த மண் சரிவு ஏற்படும், எப்பொழுது இந்த மேலே இருக்கிற பாறாங்கற்கள் விழுந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற வகையில் எம்முடைய மலை பிரதேசத்துடைய மக்களுடைய வாழ்வு இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஆக்கள் தான் தரை பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்கள். கடலை பற்றி பயமும் இல்லை, மலையை பற்றி பயமும் இல்லை, மலை பிரதேசத்தை பற்றி பயமும் இல்லை நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மலை பிரதேசத்திலே பெய்கின்ற மழையின் ஊடாக தரை பிரதேசத்திலே வாழ்கின்றவர்களுடைய தாக்கப்பட்டிருப்பதை, பாதிக்கப்பட்டிருப்பதை இப்பொழுது நாங்கள் கண்களால் கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த பூமியிலே 24% உள்ள அந்த இடத்திலே நாம் வாழுகின்ற பொழுது கடலோர பகுதியிலும் நமக்கு ஆபத்து இருக்கின்றது, மலை பிரதேசத்திலும் ஆபத்து இருக்கின்றது. எனவே தரை பிரதேசத்திலும் ஆபத்து இல்லை என்று சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய சில படைகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை காட்டுவதற்காக அல்லாஹ் தனக்கென்று சில படைகளை வைத்திருக்கிறான். அதோடு யாரும் முற்றி வெல்ல முடியாது, யாரும் வெல்ல முடியாது. காற்றோட வெல்ல முடியுமா? தண்ணீரோட வெல்ல முடியுமா? நெருப்போட வெல்ல முடியுமா? நிலநடுக்கத்தோடு வெல்ல முடியுமா? மண் சரிவோடு வெல்ல முடியுமா? யாரும் வெல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் வச்சிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இவைகள் நமக்கு படிப்பினையாகவும், அல்லாஹ் நம்மளை பயமுறுத்துகிறான். ஒரு நாள் என்னிடத்தில் வந்து ஆக வேண்டும், நீ ஒரு நாள் என்னிடத்திலே வந்து ஆக வேண்டும். அல்லாஹ் பயமுறுத்துகிறான். அந்த நாள் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். உன்னுடைய மறுமை வாழ்வுக்கான, மன்னரை வாழ்வுக்காக செல்லக்கூடிய அந்த இடத்தை தூய்மையானதாக, சுத்தமானதாக, சொர்க்கமானதாக இந்த உலகத்திலே நீ ஆக்கிக்கொள் என்பதற்காக அல்லாஹ் சோதிக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்னாடி இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த அசாதாரண சூழ்நிலை, திக்கற்றவர்களாக செல்வமாக, செழிப்பாக, இனிமையாக, நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அடுத்த உடுப்பு உடுப்பதற்கு என்னன்னு கிடையாது, அடுத்த உணவுக்கு என்ன வழி, தன்னுடைய பிள்ளை எங்கே, மனைவி எங்கே, தன்னுடைய வாகனம் எங்கே, தான் வசித்த வீடு எங்கே, எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய உயிரை எவ்வாறு பாதுகாப்பது என்று ஒரு மஹ்ஷர் மைதானத்தை போன்று தன்னை எப்படி பாதுகாப்பது என்று சிந்திக்கின்ற அளவுக்கு சில இடங்களில் ஏற்பட்டிருக்கின்றது. தாய்லாந்தில் ஏற்பட்டிருக்கின்றது, இந்தோனேசியாவில் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹ்வீஃபன், அவர்களை அச்சுறுத்துவதற்காக, பயப்பட வைப்பதற்காக, அல்லாஹ் உமக்கு நெருங்குவதற்காக, இது தண்டனை அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் தண்டிப்பதில்லை, அவர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, குடும்பங்களை இழந்தார்கள். குடும்பம் என்று அல்லாஹ்வுடைய அருள், மலை என்பது அல்லாஹ்வுடைய அருள், அது மாற்றமாக, நெக்கமத்தாக, அது ஒரு விரோதமாக இன்று ஆகி குடும்பங்களை பிரித்து விட்டது. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் வயோதிபர்களும் நோயாளிகளும் அங்குமிங்குமாக கலைக்கப்படுகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள். ஒரு பொடி சோத்துக்கு அலைந்து திரிகிறார்கள். ஒரு இடத்துல யாராவது ஒரு வசனம் கொடுக்கிறார்கள் சொன்னால் அதை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு போலில் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை. அன்புள்ள சகோதரர்களே, சிலர் இந்த வெள்ளத்திலே மரணித்திருக்கிறார்கள். எவ்வாறு மரணித்திருக்கிறார்கள்?
தான் சுகம் கொண்டாடுவதற்காக நல்ல முறையில் வைத்திருந்த வாகனத்தில் மரணித்திருக்கிறார். வாகனத்திலே தண்ணீர் நிறைந்து அதிலே அமுக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்கள். அது மாத்திரமா, சிலர் மலையடி வாரத்தில் இருக்கின்ற கற்களுக்குள்ளே அந்த நீர் கொண்டு செலுத்தி அதுக்குள்ளே சிக்கப்பட்டு மரணித்திருக்கின்றார். சிலர் குழிகளிலே மரணித்திருக்கிறார். இன்னும் சிலர் மண்ணுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அவருடைய உயிர் போயிருக்கின்றது. இன்னும் சிலர் மரணித்திருக்கிறார்கள். அவர்களை எப்படி எடுப்பதென்று தெரியாது. அந்த சடலத்தை எடுத்து அடக்குவதற்கு முடியாது. ஊரெல்லாம் வெள்ளம், கபறு தோண்ட முடியாது. அந்த 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 ஜனாசாவை எடுப்பதற்கு முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படியாக தன்னுடைய வீடு எங்கே, தன்னுடைய வாகனம் எங்கே, தன்னுடைய குடும்பம் எங்கே, தன்னுடைய பண வசதி எங்கே, இதைவிட இவர்தான் இவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடையாளம் தெரியாத முறையில் அல்லாஹு தஆலா அவருடைய உயிரை கைப்பற்றிருக்கிறான். எத்தனை ஆணவம், எத்தனை கௌரவம், எத்தனை பெரும் பேச்சு, எத்தனை பேரை குறை கூறுவது, எத்தனை பேரை சீண்டுவது, எத்தனை பேருடைய மனங்களை உடைத்தது, இப்படியெல்லாம் செய்தவர் எப்படி ஆயிட்டான்னு சொன்னால், ஹத்தா இஸ்பாத்து ஷக்ஸியத்தஹு, அவர் இவர்தான் என்று காணுகின்ற முறை அளவுக்காவது அவரிடத்தில் எந்த அடையாளமும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எங்கே ஒயின் பிதாகத சர்ராஃப், அவரிடத்தில் இருந்த அவருடைய பேங்குடைய அவருடைய சர்ராஃப் கார்டு, நினைச்ச நேரம் கேஷ் எடுப்பதற்கும் மாற்றுவதற்கும் இருந்த அந்த கார்டு எங்கே? அந்த கார்டு அவருக்கு என்ன உதவி செய்தது? அந்த கார்டினால் அவர் எண்ணத்தை அடைந்து கொண்டார். அவருடைய பேங்குடைய கார்டு எங்கே போய்விட்டது? முடியாது. எனவேதான் அவருடைய எல்லா நிலைமைகளும் அல்லாஹு தஆலா மாற்றிவிடுகின்றான். அவருக்கு இருந்த வருமானம் செய்யக்கூடிய ரிசுக்குடைய வாசல்கள் அழிக்கப்பட்டன. அது மாத்திரமல்ல, அவருடைய ஃபேக்டரிகள் அழிக்கப்பட்டன, அவருடைய வர்ஷாக்கள் அழிக்கப்பட்டன, அவருடைய ஸ்டோர்கள் அழிக்கப்பட்டன, அவருக்கு இருந்த சில சுவையான உணவு கொடுக்கக்கூடிய ஹோட்டல்கள் அழிக்கப்பட்டன, அவர் விரும்பி உண்ண செல்லுகின்ற ஹோட்டல்களும் அழிக்கப்பட்டன. லா மஅவா லஹு, ஈடே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, சிலர் தன்னுடைய கார் தண்ணீரிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த காருக்குள்ளே அவர் மையத்தாக இருக்கிறார். அவருடைய காரில் எப்படி வலம் வந்து கொண்டிருந்தாரோ உயிரோடு இருக்கும் பொழுது, இப்பொழுது மரணித்து அந்த காருக்குள்ளே இருக்கிறார். கார் தண்ணீரிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியாது தன்னுடைய காரிலே நான் சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று. தண்ணீருடைய அந்த சித்திரவதையோடு அவருடைய உயிர் அங்கே போயிருக்கின்றது. அன்புள்ள சகோதரிகளே, அவருடைய பிள்ளைகள் இடமில்லாமல், தன்னுடைய தந்தை காரிலே மையத்தாக சுற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இடமில்லாமல், உணவில்லாமல், இருப்பதற்கு வழி இல்லாமல் அங்குமோ இங்குமோ சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நான் உங்களுக்கு ஒரு ஈமானியத்துடைய உணர்வோடு இவைகளை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வெள்ளம் பரவுகின்றது, ஒப்பாரி சத்தம் வருகின்றது, அழுகை வருகின்றது, ஆங்காங்கே சிலர் அறிவித்தல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் யார் ஓடுவென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? இந்த உலகத்தில் என்னை அடிக்க யாருமே இல்லை என்று சொன்னவர்கள், நான் தான் சரியான நினைத்தவர்கள், பலருக்கு பல ஆலோசனைகள் சொன்னவர்கள், பலருக்கு பல வழிகாட்டல்களை செஞ்சவர்கள், தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் தனக்கென்றிருக்கின்ற அந்த பெருமதி மிக்க தனக்கான அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியாத ஆக்கிவிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது, கௌரவம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, ஆற்றல் என்பது அல்லாஹ்வுக்குரியது. நம்ம என்ன எல்லாம் எனக்கு ஏறும் நினைக்கின்றோமோ கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ வைத்திருக்கிறான்.
உன்னுடைய மறுமை வாழ்வை நீ சீர் செய்வதற்காக, நெறிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் இறங்குவதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனார்த்தத்தின் ஊடாக, இந்த அசாதாரண சூழலை ஊடாக எத்தனையோ பேர் மனைவியை இழந்திருக்கிறார்கள், மனைவி கணவனை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறார்கள், பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது, பள்ளி வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றது, பெரும் பெரும் நாங்கள் எல்லாம் பொழுதுபோக்குக்காக கழிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் யாரும் போக முடியாது. எங்க பார்த்தாலும் நாத்தம், வாசம், சுவாசிக்க முடியாது, உணர முடியாது, கிட்ட போக முடியாது. இப்படியான ஒரு சூழலை இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் முடியவில்லை. உணர்வோமா? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கவில்லையா? மக்காவில் வெள்ளம் வரவில்லையா? ஜித்தாவில் வெள்ளம் வரவில்லையா? இப்படியான பல பிரதேசங்களில் வரவில்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அதிசயம் என்னவென்றால், தமிழக மக்களுக்கு தெரியும், கொடைக்கானலே வெள்ளம் வந்தன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஊட்டியிலே, குன்னூரிலே வெள்ளம் வந்த என்று சொன்னால் நம்ப முடியுமா? வாணியம்பால இருக்கின்ற மலை தாண்டி விட்டது என்று சொன்னால் நம்ப முடியுமா? இதை விட பெரிய மலைகள் எல்லாம் இன்று தாண்டி விட்டது. அந்த மலை அடிவாரத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நாம் வாழ்வதற்காக வந்த இடம் அல்ல. நம்முடைய ரப்பின் பக்கம் நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதி யுர்சிலு ரியாஹ் ஃபதஸீரு ஸஹாபா, இந்த தண்ணி எல்லாம் எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை அனுப்புகிறான். காற்று விரைந்து செல்லுகின்றது, அது வானத்திலே பரவுகின்றது. அதுக்கு பின்னாடி அது துண்டு துண்டாக பிரிகின்றது. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமையை கொண்டு இந்த தண்ணீரை இறக்குகின்றான். தண்ணீர் என்பது ஒரு அருள், ஒரு ரஹ்மத். தண்ணீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, எந்த உயிரினமும் வாழ முடியாது. இந்த தண்ணீரால் தான் நாம் வாழுகின்றோம், உயிரினங்கள் வாழுகின்றது, ஜீவராசி வாழுகின்றது, தாவரங்கள் வருகின்றது, பழங்கள் நமக்கு கிடைக்கின்றது, எல்லாம் இந்த தண்ணீரால் தான் வருகின்றது. ஆனால் இந்த தண்ணீர் அதிகரிக்கும் பொழுது அதே நமக்கு நெக்கமத்தாக பாரதூரமான அழிவை அது கொண்டு சேர்க்கின்றது. இப்பயோ அது நம்புவோம் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு, இந்த உயிரினங்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு எந்த அளவு தண்ணீர் தேவையோ அந்த அளவு நாளாந்தம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எப்பொழுது இந்த தண்ணீர் கூடுகின்றதோ அது நமக்கு கழிவாக மாறுகின்றது. 40 வருஷத்துக்கு ஒருக்கா, 50 வருஷத்துக்கு ஒருக்கா, இலங்கையிலே 58ஆம் ஆண்டு வந்ததற்கு பிறகு இப்படி ஒரு பெரிய அழிவு வந்திருக்கின்றது, மோசமான ஒரு அழிவு வந்திருக்கின்றது என்று சொன்னால் பல வருடங்கள் 60, 70, 80 வருடத்துக்கு முன்னாடி வருகின்றது. அப்ப நாளாந்தம் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினால், வருடாந்தம் ஏற்படுத்தினால், மாதாந்தம் ஏற்படுத்தினால் இந்த உலகத்திலே மனிதனுடைய நிலை என்ன? கோமணத்தோடு தான் தெரியணும். அல்லாஹ் இந்த வெள்ளத்தை மாதாந்தமோ வாராந்தமோ வருடாந்தமோ அனுப்பி இருந்தால் நாங்கள் கோமணத்தோடு தான் தெரியும். உலகத்தில் மனிதனை கொண்டு தின்னுகின்ற நிலை இதுக்கு ஏற்படும். எப்பயாவது ஒரு அல்லாஹ் இதை ஏன் அனுப்புகிறான் சொன்னால் உங்களை அச்சுறுத்துவதற்காக, எச்சரிக்கை செய்வதற்காக, அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக. இந்த உலகத்தை நம்பாதீர்கள், இந்த உலகத்துக்கு அவங்களுடைய ஈமானை அழிக்காதீர்கள், இந்த உலகத்துக்காக உங்களுக்கு மத்தியில் பகைமை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்வதற்காக நேரடியாக காட்டக்கூடிய விஷயம்தான் இது. இது அல்லாஹ்வுடைய சோதனை. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தண்ணீர் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். நாம் இந்த தண்ணீரிலிருந்து எல்லாத்தையும் நாம் இதிலே இருந்து உருவாக்கி இருக்கிறோம். நீங்க ஈமான் கொள்ளவில்லையா? நீங்க நம்பவில்லையா? உங்களுக்கு ஒரு யக்கீன் வரவில்லையா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். அஃபரஐதுமா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸன் அம் நஹ்னு முன்ஸிலூன். நீங்க குடிக்கிறீங்களா தண்ணி, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணி யார் தருகிறார்? யார் வானத்தில் இருந்து இறக்குகிறார்?
நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லாஹ் கொடுக்கிறானா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் எங்களுடைய சிந்தனைகள் மாறும் பொழுது, எங்கள் நடவடிக்கைகள் மாறும் பொழுது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாறு செய்யும் பொழுது, அல்லாஹ்வை நாங்கள் புறந்தள்ளும் பொழுது, இந்த துனியாவை தலையிலே தூக்கி வைத்து இதுதான் உலகம் என்று வாழும் பொழுது, பிறருடைய கடமைகளை விஷயத்திலே குறை செய்யும் பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் தண்டிப்பான். யாரெல்லாம் தப்பிக்கொண்டோமோ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இப்படியான ஆபத்தான சூழ்நிலைகளை பாதுகாரியா அல்லாஹ் என்பதை நாங்கள் உணர்வு பூர்வமாக மேல் சிலிக்க, கைகால் நடுங்க, கண்ணால் கண்ணீர் வர அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே வாழக்கூடிய எமக்கு எந்த அளவுக்கு அந்த நீரை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறார். அப்பப்ப ஒரு அசைவு, அப்பப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக ஒரு வெள்ளம், ஒரு மண் சரிவு, ஒரு நிலநடுக்கம், ஒரு புயல், ஒரு காற்று, ஒரு நெருப்பு. அண்மையிலே அமெரிக்காவில் நெருப்பு பிடிக்கும் பொழுது நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் என்ன பேசினோம்? அவன் பெரிய அநியாயக்காரன், அதனால நெருப்பு பிடிச்சிச்சு. இப்ப என்ன சொல்ல போறோம்? உலகத்திலே கூடுதலாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு என்று சொன்னால் அது இந்தியாவுமே இந்தோனேசியாவும் தான். இப்ப அங்க வந்திருக்கு. இப்ப என்ன செய்யறது? அப்ப அவங்க எல்லாம் என்ன நல்லவர்களா? அல்லாஹ் சோதிக்கிறான். மற்றும் ஒரு வகையில் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை சோதிப்பான், நல்லவர்களை சோதிப்பான். அந்த சோதனை நபியும் தப்பிக்க முடியாது, சாலிஹீங்களும் தப்பிக்க முடியாது, மூமின்களும் தப்பிக்க முடியாது. இது அல்லாஹ் சோதிக்கின்ற நேரத்திலே பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும். அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் அல்லாஹ்வை நம்பிட்டோம், ஈமான் கொண்டோம்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அதோடு அல்லாஹ் விட்டுருவான்னு நினைக்கிங்களா? அல்லாஹ் அவங்கள சோதிக்க மாட்டேன் நினைக்கிங்களா? அல்லாஹ் அவங்களுக்கு ஏதாவது சோதனை தன்னு உங்களுடைய ஈமானை சோதிக்காம விடுவான் நம்பிக்கை நினைக்கிங்களா? அல்லாஹ் சோதிப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்னென்ன சோதனைகள் வருகின்றதோ அந்த சோதனையான நேரத்திலே நாங்கள் அலா சித்கில் ஈமான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நாங்கள் இழக்கக்கூடாது. என்ன அல்லாஹ் இப்படி தண்டிக்கிறான், என்ன அல்லாஹ் இப்படி பலாய் இறக்குறான், என்ன அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான், என்ன இது நம்ப இயலுமா, இது இஸ்லாமா, இது மூமினா, அல்லாஹ்வுத்த இருக்கா நினைத்தால் இன்னும் நமக்கு அதிகரிக்கும். ஈமானை இழந்து மீண்டும் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாகிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உண்மையான மூமின், அவனுக்கு நல்லது கிடைக்கும் வரும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வான். ஒரு சோதனை வரும் பொழுதும் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று ஃபஸபர, பொறுமையாக இருப்பான். நல்லது கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தீய விபத்து ஏற்படுகின்றது, ஒரு தவிர்க்க முடியாத அசாதாரண சூழல் ஏற்படுகின்றது, ஒரு நல்ல முஃமின் பொறுமையாக இருப்பான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருப்பான். இது ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினை பல வகையிலும் சோதிப்பான். நோயை கொண்டு சோதிப்பான், அச்சுறுத்தலை கொண்டு சோதிப்பான், சில சிரமங்களை கொண்டு சோதிப்பான், நல்ல செழிப்புகளை கொண்டு சோதிப்பான், வறுமையை கொண்டு சோதிப்பான், பொருள்களை அள்ளி வழங்கி எல்லாம் சோதிப்பான், நல்ல அதிகாரத்தை கொடுத்து சோதிப்பான். இப்படி பல வகையிலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். சில கெட்ட மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். சில கெட்ட மனிதர்களை நம்மளோடு ஒன்றாக வைத்து அல்லாஹ் சோதிப்பான். அவனோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் சோதிப்பான். கெட்டவனோடு சேர்ந்து போறியா அல்லது அவரை நீ சீர்திருத்துறியா? என்னென்ன நியமத்துக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அந்த எல்லா நியமத்துக்களை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். என்னென்ன நெக்கமத்துக்கள் நமக்கு விரும்பாத சில விஷயம் நமக்கு வருகின்றதோ அதுல பொறுமையாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்கு கட்டுப்பட்ட சமூகமாக நல்லோர்கள் சாலிஹீங்களை எங்களை சேர்த்து வைப்பாயாக. பாரதூரமான அழிவுகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.